என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், எனக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு பொண்ணாக வேணும். அப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான். ஏன்னா பிரின்ஸே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பசங்கிட்டலாம் சொன்னேன், ரொம்ப ஜெபிக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணிடாதீங்கிறா தயவு செஞ்சு. ஏன்னா திருமணமாகி நாங்கள் வந்து மீட்டிங்காக மூணார் போகிறோம். போய் கொண்டிருக்கும் போது இந்த ஸ்லீப்பர் ஏசி பஸ் படுத்துகிட்டே போகலாம் அந்த பஸ்ஸில். இப்போ வண்டி மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு 4-4:30 இருக்கும். ஒரே பாட்டு சத்தம் கேட்குது. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இப்படி திரும்பி பார்த்தா முட்டி போட்டு அந்த பஸ்ஸில் மேலே டாப்பை பிடிச்சிட்டு ஜாம் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பஸ் ரீச் ஆயிடும், அங்கே போய் ஜாம் பண்ணலாம், தயவு செஞ்சு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார், பரவாயில்ல படுத்துட்டு கூட ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயங்கரமாக ஜெபிக்கிற ஒருத்தர். அப்புறம் வீட்டில் ஒரு நாள், அதான் முதல் தடவை எனக்கு, காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் ஆராதிப்போம். இப்போ ஒரு 3-3:30 இருக்கும். திடீர்னு ஆண்டவர் நட்சு பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் ஜெபிக்க சொல்லி. உடனே அப்போ தான் நைட்டு குளிச்சுட்டு படுத்திருந்தா, அதனால முடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. இருட்டுக்குள்ளே நான் அப்போ தான் என்ன ஒரே சத்தம் கேட்குது. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் கருப்பாக ஏதோ குதிச்சுட்டு இருக்கு.